Today's first reading speaks about the power of God's word. My words will not come back to me without fulfilling the purpose for which I sent it. And this powerful word of God tells us in today's gospel that God knows our needs even before we ask Him. Very often in our life, we get discouraged if our prayers are not answered within a stipulated time. Sometimes we go the extent of stop praying and stop going to the church. A real Christian is the one who is able to say, "My God knows my needs and He will give me whenever He wants." அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர் வாருமே. அசிந்தாடும் உந்தன் அரக்கரத்தால் அமைதியை நீர் தாருமே. 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 விழுந்து மனிதம் எழுந்து நிதமும் உண்மை போற்ற வேண்டும். வகுப்பு வலையில் தவிக்கும் மனிதம் சிறிய நிலையை போக்கும். விழுந்த மனிதம் எழுந்து நிதமும் உண்மை போற்ற வேண்டும். வகுப்பு வலையில் தவிக்கும் மனித சிறிய நிலையை போக்கும். புது வழியாய் புது ஒளியாய் ஆதவன் எழுந்து வர வேண்டும். புது வாழ்வாய் புது வளமாய் ஆண்டவரே அன்பை தர வேண்டும். புது வாழ்வாய் புது வளமாய் ஆண்டவரே அன்பை தர வேண்டும். அன்பின் ஆட்சியை கொண்டு வந்த தெய்வமே, அன்பரே நீர் வாருமே. அசைந்தாடும் உந்தன் அருட்கரத்தால் அமைதியை நீர் தாருமே. 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 பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பாண்டவர்களே, செவ்வாய்க்கிழமை தவக்காலம் முதல் வாரம் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்புக்கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைவனிடம் இறைஞ்சுவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேசு தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும்.
அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இந்த ஏழை கோவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அடைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. நீதிமான்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Our Father in heaven, may your name be holy, be honored, may your kingdom come. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இறை பராமரிப்பை நம்புவோம். நம்பிக்கை இருந்தால் நாளை நமதே. உம் பெயரை அறிந்தோர் உம் மீது நம்பிக்கை கொள்வர். The Lord's Prayer is not just a formula, but a program of life relationship. கர்த்தர் கற்பித்த ஜெபம் ஒரு வாய்ப்பாடு அல்ல, வாழ்வுக்கும் உறவுக்குமான ஒரு திட்டம். நம்முடைய ஜெபம், பக்தி முயற்சிகள், ஆன்மீகம் அனைத்தும் ஒருமுனைப்படுத்தப்பட்டதாக இருத்தல் வேண்டும். அதில் ஜெபம் இருக்க வேண்டும், தவம் இருக்க வேண்டும், பக்தி முயற்சிகள் இருக்க வேண்டும், ஈகை இருக்க வேண்டும், தாராளம், தியாகம், பரித்தியாகம். தியாகம் என்றால் சாதாரணமாக காரியங்களை தியாகம் செய்து, பரித்தியாகம் என்றால் இன்னும் ஆழமாக எது கடினமானதோ அதை செய்வது.
ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வயதானவர் ஒரு நாய் வளர்க்கிறார், அன்பு செய்கிறார். ஒரு நாள் உடல் நலம் குன்றி மருத்துவமனையில சேர்க்கப்படுகிறார். மருத்துவமனைக்கு உள்ளே செல்ல பார்க்கறது, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க கதவை சாத்தி நாயை உள்ள விடல, வெளியிலேயே படுத்து கிடக்குது. அவருக்காக காத்திருக்குது எப்போ வெளியே வருவார். இறந்துட்டார். நாய்க்கு தெரியாது. அவர் வருவார் 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 என்று வெளியே காத்து கொண்டிருந்த நாய் ஒரு வாரம் கழித்து ஒரு பெண்மணி வீல் சேர்ல தள்ளிக்கிட்டு வராங்க. இது பாஞ்சு அந்த பெண்மணியிடம் ஓடுகிறது. போய் பாசமா அவ மேல கால்களை வைக்கிறது. என் எஜமானருடைய வாசனையை உன்னில் பார்க்கிறேன், உணர்கிறேன். என்ன அர்த்தம்? அவர் சாவதற்கு முன்னால் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்ததில் பயன்பெற்ற பெண் இவள். ஆச்சரியம். ஆனால் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது பாருங்கள். இப்பொழுதெல்லாம் நாம் இறந்தாலும் நம்முடைய அவயங்கள் பிறருக்கு பயன்படக்கூடிய வகையில் அவைகளை தானமாக செய்யலாம். சர்க்கரை நோய் அல்லது இரத்த அழுத்தம், சோகை இவைகள்லாம் இருப்பவர்கள் எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் கண் தியானம் யார் வேணுமானாலும் கொடுக்கலாம். சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை அந்த ரெட்டினா என்பதை மட்டும், விழித்திரையை மட்டும்தான் எடுப்பார்கள். ஏறக்குறைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் செய்து விட்டேன். அதனால இறந்த பிறகு நம்ம முகம் வந்து டொக்கா இருக்காது. ஆகவே அலங்கோலமா போயின்னு நினைக்க வேண்டியதில்லை. தாராளமாக எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு தானம். ஆக இவைகள் எல்லாம் ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்டம். வெறுமனே நான் செபிக்கிறேன், மன்னிக்கிறேன் என்று தாராளமாக இருக்கிறேன் என்பதை விட இன்னும் ஆழமாக நான் என்னுடைய வாழ்வை ஒரு உன்னத நிலைக்கு எப்படி உயர்த்த முடியும் என்பதற்கு இவைகளெல்லாம் வாய்ப்புகள். The prayer, our colloquy with God, is our best treasure because it means being united to Him. ஜெபம், இறைவனுடன் உரையாடல் நமது சிறந்த சொத்து. ஏனெனில் அது நம்மை அவருடன் இணைக்கிறது. தகவல் நுட்பம் வளர்ந்த நிலையிலே இறைவனுக்கு நாம் நம்முடைய ஜெபத்தின் வழியாக அந்த ரிமோட் கண்ட்ரோல் என்பதை செயல்படுத்த முடியும். இறைவனிடம் கேட்க முடியும், ஆசிக்க முடியும், வேண்ட முடியும், ஜெபிக்க முடியும், நன்றி கூற முடியும். இவைகள் எல்லாம் இந்த ஜெபத்தின் வழியாக சாத்தியமே. The prayer does not change God, it changes the one who offers it. ஜெபம் கடவுளை மாற்றுவதில்லை, ஜெபிப்பவரை மாற்றுகிறது. ஜெபிக்கும் பொழுது நாம் மாற்றப்படுகிறோம். ஒரு இந்து டீச்சர், நான் எங்க கடவுளெல்லாம் கேட்டுட்டேன், எங்க கடவுள் எனக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறார், உங்க கடவுள்கிட்ட நீங்க எனக்காக ஜெபிங்க. ஒரு கருத்து ஒன்று இருக்குது. என்ன கருத்து? என் மாமியார் சாகணும். அதான் அதனுடைய கருத்து, ஜெபக்கருத்து. என் மாமியார் சாகணும். சாக மாட்டாங்க. நீ ஜெபிச்சா சாக மாட்டாங்க. இன்னும் 100 வயசு கூட இருப்பாங்க. ஐயோ, இப்படி பயமுறுத்துறீங்களே. பிறருடைய தீங்குக்காக ஜெபிக்கலாகாது, ஜெபிக்க கூடாது. ஜெபித்தாலும் அது நடக்காது. அவங்களுக்கு 90 வயசு இருக்கும், தானாவே சாவாங்க. நீ வேண்டிட்டீங்கன்னா இன்னும் 100 வயசு வரைக்கும் இருப்பாங்க. பிறகுதான் கேட்கிறது. இதுதான் வழிகாட்டுதல். பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அவங்க கொடுக்குற தொல்லை தாங்க முடியல, அந்த வேதனையினால தான் இப்படி சொல்றேன். சரி, ஒன்று செய். நீ போய் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கடவுளிடம் ஒப்பு கொடு. இந்த கஷ்டங்களை நான் படுகிறேன், உமது சித்தத்தின்படி நடக்க நான் தயாராக இருக்கிறேன். நீ என்ன வழி காட்டினாலும் நான் நடக்க தயாராக இருக்கிறேன் என்று ஜெபித்து பார். ஆண்டவருடைய திட்டம் உனக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதமாக அமையும். 2 மாசம் கழிச்சுட்டு வாயெல்லாம் பல்லாந்தா டீச்சர் வராங்க. உள்ளுக்குள்ளார சந்தோஷம் பாருங்க. என்ன சந்தோஷம்? மாமியார் மண்டையை போட்டாங்க.
ஆக மறுபடியும் அதனுடைய எண்ணம் எங்கே இருக்கிறது? நான் இப்படி ஜெபித்ததுனால்தான் மாமியார் மண்டையை போட்டாரா? அது கிடையாது. நீ ஜெபித்ததுனால் கிடையாது. ஆகவே பல சமயங்களில் தீமையான காரியங்களை ஜெபித்தால் கிடைக்குமா? கிடைக்காது. ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்கக்கூடிய மனநிலையில் இப்பொழுது பல கருத்துக்களை எல்லாம் தவக்காலத்தில் நான் வைத்து செபித்து கொண்டிருக்கிறேன். பல காரியங்களை கடவுள் என்ன வழிகாட்டுகிறாரோ செபிப்போம். தியான பாடலை பாருங்க. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார். கடவுள் மீட்க வல்லவர். நம் ஜெபம் கேட்கப்படும். The Lord's Prayer is a compendium of our Christian life. கர்த்தர் கற்பித்த ஜெபம் நம் கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு தொகுப்பு. When things get hectic, stop, be still like the axis of a wheel, relax a moment in your inner core. நெருக்கடிக்குள்ளாகும் போது சக்கரத்தின் அச்சை போன்று அமைதியாய் நில், உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நிமிடம் ஓய்வெடு. உள்ள உன்ன எண்ணெய் எடுத்து உள்விழுங்கும் நின் நிறைவு ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, ஐயனே, எனக்கமுதே, ஆனந்தனே, அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி. எந்தையா எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பி நானே, ஐயா நின்னதில்லதில்லை மற்றோர் பற்று என்பது திருவாசகம். ஆகவே our prayers and God's answer are like this. To our prayers, I asked God to take away my pride, he said, and God said, it was not for him to take away, but for me to give up. I asked God to make my handicapped child whole. He said, her spirit is eternal, while her body is only temporary. To me, grant patience. He said, patience is a byproduct of tribulation. It is not granted. இறைவனிடம் வேண்டினேன், அவரின் பதில் இப்படியாக இருந்தது. என்னுடைய ஆணவத்தை அழித்திட வேண்டினேன், அதை அடக்கி ஆள வேண்டியது என் பொறுப்பு என உணர்த்தினார். இறைவனிடம் வேண்டினேன், அவரின் பதில் இப்படியாக இருந்தது. என் ஊனமுற்ற குழந்தைக்கு நலமளிக்க வேண்டினேன், அக்குழந்தையின் ஆன்மா அழிவில்லாதது என்றார். I asked God to give me happiness, and God said, He gives blessings, happiness is up to me. To spare me pain, He said, suffering draws you apart from worldly cares and brings you close to me. எனக்கு மகிழ்ச்சியை தாரும், அவர் கூறினார், தான் அருள் அளிப்பதாக. நான் தான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். என்னை வேதனையிலிருந்து காத்தருளும், அவர் கூறினார், உலக நாட்டங்களிலிருந்து துயரம் உன்னை பிரித்து என்னிடம் நெருக்கமாக கொண்டு வரும். இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம். God our Savior, முழந்தாள் இருப்போம். Bring us back and fill our minds with your wisdom. May we be enriched by our observance of Lent. எங்கள் மீட்பரான இறைவா, உம்முடைய ஞானத்தால் எங்கள் அறிவை நிரப்பும். தவக்கால நற்செயல்களால் நாங்கள் உமது அருளால் வளமை பெறுவோமாக. ஏற்று வரம் அருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். இந்தேவாவா எழுந்து வா, உன்னில் இன்பம் நான் இன்றும் காண, இந்தேவா எழுந்து வா. நாடினேன் உன்னுள்ளம் காணவே, விரும்பினேன் உன்னோடு வாழவே, மலரை போல வாசமாய், ஒளியை போல உள்ளமாய், மலரை போல வாசமாய், ஒளியை போல உள்ளமாய், நான் வாழ என்னில் வா, உன்னில் நான் மகிழவா. என் தேவாவா எழுந்து வா, உன்னில் இன்பம் நான் என்றும் காண,
என் தேவா எழுந்து வா. கருணை உள்ளம் கொண்டவரே, அருளும் ஒளியும் தந்திடுவாய். நான் வாழ என்னில் வா, உன்னில் நான் மகிழவா. நான் வாழ என்னில் வா, உன்னில் நான் மகிழவா. என் தேவாவா எழுந்து வா, உன்னில் இன்பம் நான் என்றும் காண. என் தேவா எழுந்து வா. ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் இருக்கின்ற நிலையிலே எங்களை ஏற்று நீர் அன்பு செய்கின்றீர். இத்திரு விருந்திலே அனுபவித்து உணர்கிறோம். இந்த அனுபவத்தால் மகிழ்வரும் நாங்கள் எங்கள் வெறுப்புகளை நெறிப்படுத்தி இறையரசுக்குரியவற்றை நாடச் செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.